பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளிலே நம்மளுடைய சிந்தனை துளிகளை நாம் யோசித்து விட்டு நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோமாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய சரித்திரத்தை எழுதுகிறவர். காட் ரீரைட்ஸ் அவர் ஸ்டோரி அண்ட் காட்க்கு கர்த்தர் தான் நம்மளை உருவாக்கினார். ஸோ கர்த்தர் நம்முடைய கதைகளையும் நம்முடைய வாழ்க்கையும் எழுதுகிற தேவன். அது மட்டும் இல்லாமல் அவர் ரீரைட்டும் பண்ண முடியும் அதை. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு யோசிக்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்தில் நான் யாரு, எனக்கு என் கதை என்ன, எங்கேருந்து வந்தது, எல்லாருமே நம்ம யோசிக்கிறோம். ஒருவேளை நம்ம குடும்பங்களை வைத்து தான் யோசிக்கிறோம். ஆனால் வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஸோ தாயின் வயிற்றில் உருவாகத்துக்கு முன்னாகவே உன்னை அறிந்தேன். நம்ம உருவாகத்துக்கு முன்னாகவே நம்முடைய கதையை அறிந்தவர். அவர் நமக்கு எல்லாமே செய்து கொடுத்தவர், எல்லாமே தெரிந்தவர். ஏசாயா 46:3-4வது வசனத்துல, தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் தந்திருக்கிறார். நம்ம யாருன்னு கேட்டாலே, நம்ம உருவாகத்திற்கு முன்னாடியே நம்முடைய வாழ்க்கையில நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நமக்கு பர்த் சர்டிபிகேட் கொடுத்தவர் அவர். நான் உன்னை அறிந்து கொண்டேன், தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை அவர் அறிந்து கொண்டவர். அதே மாதிரி ஏசாயா 46:4வது வசனம், இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். எவ்வளவு ஒரு அழகான வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய கதைகளில கர்த்தர் இருக்கிறார். சங்கீதம் 139 16வது வசனத்துல, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. இந்த மாதிரி வசனங்கள்லாம் நம்ம சொல்லும் போது கர்த்தர் நம்மள ஒரு நோக்கத்தோடு, ஒரு ஒரு பெரிய திட்டங்களோடு தான் இந்த உலகத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு சில நேரங்களில எனக்கு யார் இருக்கிறா, நான் எங்கேருந்து வந்தேன், எனக்கு புரியல, இப்படிலாம் நம்ம யோசிக்கும் போது கர்த்தர் ஒரு திட்டத்தோடு நம்ம இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். சில நேரங்களில நம்முடைய கதைகளில பார்த்தீங்கன்னா, நம் நம்பிக்கை உறுதிப்படுத்தவும், விசுவாசத்தை அதிகரிக்கவும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கதைகளிலே அவர் 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 இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா, கதை வசனம், டைரக்ஷன் எல்லாமே கர்த்தருக்கு. கர்த்தர் தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். அதை அவர் செஞ்சாலே நம்முடைய வாழ்க்கை நல்லா போகும். சில நேரங்களில நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையை நம்ம எழுதணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கதை வசனங்களை எழுதுவதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம், நம்மளே எழுதணும்னு நினைக்கிறோம். அந்த நம்மளே எழுதும் போதுதான் நம்முடைய சொந்த சிந்தனைகள், நம்முடைய சொந்த செயல்கள், நம்முடைய சொந்த எண்ணங்கள் எல்லாமே அதுல சில நேரங்களில உடைந்து விடும். அந்த கதையே எங்க போகுதுன்னே தெரியாது. அப்படி உடைந்து விடும். என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வரும். ஆனா நம்மளுடைய சரித்திரத்தை, நம்முடைய கதைய, நம்முடைய வாழ்க்கைய அவரிடத்துல நம்ம கம்ப்ளீட்டா கொடுக்கிறோம்னாக்கா, கண்டிப்பா அவர் நமக்கு தெளிவாக நம்மள வாழ்க்கையை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். நிறைய நேரங்களில நம்மளுடைய சொந்த சிந்தனையினால நம்ம எழுதும்போது நம்முடைய கதைகள் கிழிந்து விடும். நம்மளை தூக்கி போட்டு நம்முடைய சரித்திரங்கள் தூக்கி போடப்படும். நமக்கு ஒண்ணுமே புரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியல, வாழ்க்கையில நான் என்ன செய்யறேன்னே தெரியல, புரியவே இல்லை எனக்கு, நல்லாதான் போயிட்டு இருக்கிற வாழ்க்கை. ஏன்னாக்கா, நம்ம அதை எழுதணும்னு நினைக்கும் போது, நம்ம வாழ்க்கையை வழி நடத்தணும்னு நினைக்கும் போது அது சரிப்பட்டு வராது. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை எழுதுறவர், நம்ம வாழ்க்கையை வழி நடத்துகிறவர் அவர் மட்டும்தான். அவர் கையில நம்ம கொடுத்தாலே அவர் அழகா எழுதுவார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய உள்ளங்கையில நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். அவருக்கு எல்லாமே தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி A to Z அவர் அறிந்த தேவனா இருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தர் நம்மளுடைய சரித்திரத்தை எழுதும்போது அவர் அதுல அவருக்கு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையுடைய தீம், கண்டென்ட் எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிந்தவர். ஸோ நம்ம என்ன பண்றோம், நடுவுல புகுந்து நம்மளுடைய வாழ்க்கையுடைய நடுவுல, ஆண்டவரே இது வச்சு இதை செஞ்சு கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க, இதை நான் யோசித்தா நல்லா இருக்கும், இதுக்குள்ள போனா நல்லா இருக்கும் சொல்லி நம்ம ஆண்டவரை கூட கேட்காம சில நேரங்கள் நம்மளுடைய சொந்த கண்டென்ட்டை உண்டாக்கி நம்ம போகிறவர்களா இருக்கிறோம். அந்த மாதிரி போகும்போதுதான் நம்மளுடைய கதைகள் உடைந்து போகும், கிழிந்து போகும். நம்முடைய வாழ்க்கைய வேற டைரக்ஷன்ல போயிடும்.
ஆனா, கர்த்தர் நம்முடைய கதைய எழுத நினைக்கிறார்னாக்கா, அவருக்கு நம்ம புது பேர கூட நமக்கு புது பெயரை கூட சூட்டுகிற தேவனா இருக்கிறார். வேதத்துல ரொம்ப அழகா இருக்குது. ஆதியாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனத்துல, "உன் பெயர் என்ன என்று கேட்பார்" யாக்கோபு கிட்ட. அப்போ யாக்கோபு என்று சொல்லும்போது, அங்க சொல்லுவார், அ "நீ இனி இஸ்ரவேலாக மாற்றப்படுவாய்." எப்படி பாருங்க, கர்த்தரு என்ன ஆசீர்வாதத்த கொடுக்கிற தேவன் மட்டும் இல்ல, நம்முடைய கதையை எழுதுகிறவர் மட்டும் இல்ல, நம்முடைய பெயர கூட மாற்றி, இன்னைக்கு இஸ்ரவேலாக அவர மாத்தி, இன்னைக்கு ஒரு தேசமே அவர் பேர்லயே இருக்குது. சோ அப்படி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, லாசருடைய வாழ்க்கையில கல்ல போட்டு மூடிட்டாங்க. இறந்துட்டான் லாசரு. 4 நாள் ஆயிற்றே, நாற்றம் அடிக்குமே. ஆனா கர்த்தர் வந்த உடனே, இயேசு வந்த உடனே, அவனுடைய வாழ்க்கைய ரீரைட் பண்ணாரு. அவர் வாழ்க்கைய திரும்ப எழுதினாரு. அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்த செய்ய ஆரம்பிச்சார். எப்படி பாருங்க, லாசருடைய வாழ்க்கையில நெனச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். நான் உயிரோடு எழுந்து வருவேன். அவங்க வீட்ல கூட நெனச்சிருக்க மாட்டாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு செயல்கள செய்தாரு. அவங்க சிஸ்டர்ஸ் 2 பேரும் வந்து கேட்கறாங்க. "ஐயோ! ஆண்டவரே, எப்படி கல்ல புரட்டுறது?" ஆண்டவர் சொல்றாரு, "கல்ல புரட்டி விடு. கல்ல புரட்டி விடு." நான் சொல்றேன், வாழ்க்கையில நம்ம செஞ்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் புரட்டி போட்டுருங்க. தள்ளி போட்டுருங்க. அது தேவையே கிடையாது. தேவையில்லாத விஷயம். நெறைய நேரங்களில நம்ம வந்து ஒரே நாற்றத்துல உட்கார்ந்திருக்கோமா யோசிக்கணும். அ ஏன் நான் இந்த ஒரே கதையில உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்? எதுக்கு நானு ஒரே நாற்றத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்? எதனால இன்னமும் என் வாழ்க்கை மாறாம இருக்குதுன்னு நெனைக்கிறோம்னாக்கா, இயேசு ஆல்ரெடி வந்துட்டாரு. இயேசுக்கு உன் வாழ்க்கை தெரியும். இயேசுக்கு உங்களுடைய கன்டென்ட் தெரியும். இயேசுக்கு எல்லாமே தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு. ஆனா, நம்ம என்ன பண்றோம்? சந்தேகத்திலே நின்னுட்டு இருக்கிறோம். சந்தேகத்துல, இது எப்படி கர்த்தர்கிட்ட குடுத்துட்டா அவர் நடத்துவாரா? கர்த்தர்கிட்ட குடுத்துட்டா திருப்பி எப்படி செய்வாரு? அவர் ரொம்ப நாள் எடுப்பாரு. அவரு வந்தா என்ன நடக்கும்? அவரால செய்ய முடியுமா? அவரால மட்டும் தான் செய்ய முடியுங்க. அவரால மட்டும் தான் நம்முடைய கதைய ரீரைட் பண்ண முடியும். உலகமே நம்மளுடைய கதைய கந்தலாக்கி போட்டிருக்கலாம். கிழித்து போட்டிருக்கலாம். கர்த்தர் அப்படி செய்யவே மாட்டாரு. திரும்ப வந்து லாசரு மரித்து போனான்னு ஊரே அழுகும்போது, அந்த இடத்துல வந்து கர்த்தரு அவனுடைய கதையே ரீரைட் பண்றாரு. திரும்ப எழுதுறாரு. சோ உடைஞ்சு போன உள்ளங்களுக்கு, ஒருவேளை என் வாழ்க்கை முடிந்து போச்சு. என் வாழ்க்கையில இனி எதுவுமே நல்லது நடக்காது. என் வாழ்க்கை தர்தரமா இருக்குது. என் வாழ்க்கையில உருப்படாது. என் வாழ்க்கையில எனக்கு பயமா இருக்குது. என் வாழ்க்கை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்படிலாம் நீங்க சொல்றீங்கனாக்கா, இயேசு அங்க தான் இருக்கிறாரு. அங்க தான் இருக்கிறாரு. ஜஸ்ட் எதுவுமே யோசிக்காம அவர்கிட்ட உங்க வாழ்க்கைய குடுங்களேன். ஒரு நிமிஷம் குடுத்து பாருங்க. நீங்க எதுவுமே செய்யாதீங்க. "ஏசப்பா, நீங்க பார்த்துக்கங்க. இனி என் வாழ்க்கைய நீங்க எழுதுங்க" சொல்லும்போது, கர்த்தர் கண்டிப்பா ரீரைட் பண்ணுவார் நம்மளுடைய வாழ்க்கைய. நம்முடைய வாழ்க்கைய அவர் எடுத்து செய்வார். அதே மாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, 38 வருஷமா அ அவன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான். 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம், "என்னை யாரும் கொண்டு போய் விடலையே! என்னை யாரும் அங்க கொண்டு போய் விடலையே! அதுக்குள்ள யாராவது போயிடுறாங்களே! யாராவது அங்க தண்ணி கலங்கிருது. தண்ணி கலங்கும்போது யாராவது என்ன கொண்டு போய் விட ஆள் இல்லையே!" அப்படிதான் நினைக்கிறான் அவன். ஆனா அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இங்கேயே தான் இருக்கணும் போல. இந்த பெதஸ்தா குளத்துக்கிட்டயே நான் படுத்து கிடக்கணும் போல. அவன் முடிச்சுட்டான் வாழ்க்கைய. அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு, யாரும் இல்ல. எப்படி நானு என்ன பண்ணுவேன்? இதே மாரி தான் நெறைய பேரு அநேகருடைய வாழ்க்கையில நீங்க நெனச்சுட்டு இருக்கிறீங்க, முடிஞ்சு போச்சு. இனி வாழ்க்கை இல்ல. இனி என் வாழ்க்கை ஓடாது. இனி நான் எங்க போய் முகத்த காட்டுவேன்? இனி நான் எங்க போயிட்டு வாழ்வேன்? என்னை யாரு மதிப்பா? இப்படிலாம் நெனைக்கிறீங்கனாக்கா, அந்த இயேசுவால எல்லாமே முடியும். அந்த இயேசுவால உங்க வாழ்க்கையே ரீரைட் பண்ண முடியும். அந்த இயேசுவால உங்க சரித்திரத்தையே மாற்றி போட முடியும். ஏன்னாக்கா 38 வருஷமா உட்கார்ந்துட்டு இருந்தவன, ஆண்டவர் நேரா போயிட்டு, "நீ சுகமை அடைய விரும்புகிறாயா?" என்று கேட்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு நம்மள பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி அதேதான். உன் வாழ்க்கைய நீ மாற்றிக்கொள்ள விரும்புகிறாயா? உன் வாழ்க்கைய நீ ரீரைட் பண்ண விரும்புகிறாயா? உன் சரித்திரத்த மாற்றிக்கொள்ள விரும்புற அவன் சரித்திரமே மாறுதுங்க ஒரு வார்த்தையில. அவர் கேட்கிறாரு, "நீ சுகமை அடைய விரும்புகிறாயா?" அவன் ஆச்சரியமா பார்த்திருப்பான் அந்த நேரத்துல கண்டிப்பா. ஆச்சரியம், இப்படி யாரு திடீர்னு வந்து
நான் இவ்ளோ நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். 38 வருஷமா நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அநேக வருஷங்களாக ஒருவேளை ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? அநேக வருஷங்களாக எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஆண்டவரே! நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? நான் எப்படி வாழ்வேன் ஆண்டவரே? என் மானமே போயிடுச்சு ஆண்டவரே! என் மானமே கப்பல் ஏறிச்சு ஆண்டவரே! இவ்ளோ கடன் பிரச்சனையில இருக்கிறேன் ஆண்டவரே! இவ்ளோ கஷ்டத்துல இருக்கிறேன் ஆண்டவரே! இவ்ளோ தொல்லையில இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கனாக்கா, கர்த்தர் அங்க தாங்க இருக்கிறாரு. அங்க தான் நிக்கிறாருங்க. உங்க சரித்திரத்த மாத்தி போட அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்குது. அவர் ஒரே வார்த்தை வந்து கேட்கிறாரு. "நீ சுகமடைய விரும்புகிறாயா?" அவன் ஆமா சொல்றதுக்குள்ள, அவன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள, "உன் படுக்கைய எடுத்துக்கொண்டு நட." எப்படி பாருங்க, 38 வருஷமா உட்கார்ந்துட்டு இருந்தவன், அங்க நெறைய பேர் சப்பாணிகளும், சூம்பின கையுடையவர்களும் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம். அவங்கள யாரையும் போய் கேட்கல ஆண்டவரு. இவன்கிட்ட மட்டும் வந்து கேட்கிறாரு, "நீ சுகமடைய விரும்புற?" இன்னைக்கு உங்கள பார்த்து என்ன பார்த்து கேட்கிற ஆண்டவர் கேள்வி, "உன் வாழ்க்கை ரீரைட் பண்ணணுமா? உன் வாழ்க்கை உன் சரித்திரத்த நான் திருப்பி எழுதணுமா?" கண்டிப்பா சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில வந்தீங்கன்னா, என் சரித்திரம் திரும்ப எழுதப்படும். ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னாக்கா, கண்டிப்பா அவனுடைய அ அ அவன அவன அவனுக்கு எப்படி வாழ்க்கைய மாத்தி குடுத்தாரோ, ஆண்டவரு, அதே மாரி நம்ம சரித்திரத்த அவரால மாத்த முடியும். கண்டிப்பா முடியும். அதே மாரி யோவான் 9வது அதிகாரத்துல பிறவி குருடன். ரொம்ப அவன் எல்லாம் சொல்றாங்க, "யார் செஞ்ச பாவமோ? இவன் இப்படி இருக்கிறானே! யார் செஞ்ச பாவமோ? அவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? யார் செய்த பாவம் தெரியாது." ஆனா ஆண்டவரு அவன கூப்ட்டு, அவன சுகப்படுத்துறாருங்க. சுகப்படுத்தி ஆச்சரியப்பட வைக்கிறாருங்க. அவன பாரு நெறைய குருடர்கள் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே எவ்ளோ அதிசயங்கள செய்றாரு, எவ்ளோ அற்புதங்கள செய்றாரு. ஆண்டவர் செய்யாத எல்லாருடைய வாழ்க்கையில சரித்திரத்த திருப்பி எழுதுறவர் இயேசு கிறிஸ்து. வேற யாருமே கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் நடமாடிக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய கதை வசனம் டைரக்ஷன் எழுதி அத ப்ளே பண்ணி போடுறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு ஸ்கிரீன் தேவையில்ல. நீங்களும் நானும் தான் ஒரு ஸ்கிரீன். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறாருனாக்கா, நம்முடைய சரித்திரத்தையே அவரு மாத்தி போட்டு பிரைட்டா ஆக்கி, அவருக்கு தெரியும் எந்த இடத்துல பிரைட் ஆக்கணும், எந்த இடத்துல ஷார்ப் ஆக்கணும், எந்த இடத்துல உங்கள 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 எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு சாட்சியா காட்டணும், உங்கள ஒளியா வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். நெறைய பேருக்கு நீங்க உங்களுடைய சொந்த கதைய, உங்களுடைய சொந்த சரித்திரத்த, உங்களுடைய சொந்த சோக கதைகள எழுதிக்கிட்டு நீங்களே உட்கார்ந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. நான் என்ன எழுதுவேன் என் வாழ்க்கையில? அடுத்த லைன் எப்படி? அடுத்த லைன் நான் எங்க போவேன்? எனக்கு எனக்கு தெரியலையே, எனக்கு புரியலையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்கனாக்கா, தயவுசெய்து சொல்றேன். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நீ தோன்றின நாள் முதலே உன்னை அறிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவனுக்கு உங்க வாழ்க்கைய கொடுங்க. உங்க வாழ்க்கைய குடுத்தீங்கன்னாக்கா, கர்த்தர் நம்முடைய சரித்திரத்த அழகா ரீரைட் பண்ணி, திரும்ப எழுதி நம்மள வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். மறந்துறாதீங்க. மறந்துறாதீங்க. ஒரே சோகத்துல உட்கார்ந்துராதீங்க. ஒரே கஷ்டத்துல உட்கார்ந்துராதீங்க. இதுதான் வாழ்க்கைன்னு நெனச்சிடாதீங்க. நீங்க முற்றுப்புள்ளி வைக்காதீங்க. லாசருவ போல முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க. இதுதான் இனிமேல் நாற்று அடுக்கும். ஐய்யய்யோ! வாழவே முடியாது நெனைக்கவே நெனைக்காதீங்க. கர்த்தர்கிட்ட வந்துட்டீங்கனாக்கா, அவ்வளத்தையும் அழகா, ரொம்ப சூப்பரா ஆண்டவரு உங்க வாழ்க்கைய பிரைட் ஆக்கி, பிரகாசமாக்கி, அப்படியே ரொம்ப தெளிவா மாற்றி அநேகருக்கு சாட்சியா வைப்பார். அந்த தேவன விட்டுறாதீங்க. ஒரு முறை சான்ஸ் குடுங்க. ஒரு முறை சான்ஸ் குடுங்க. ஒரு முறை நீங்க அவர நோக்கி பார்த்து, "ஏசப்பா, என் வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க ஏசப்பான்னு" சொல்லி கூப்பிட்டீங்கனாக்கா, கண்டிப்பா உங்க துக்கங்கள், துயரங்கள், உங்க கஷ்டங்கள், துன்பங்கள், உங்களுடைய உடைந்து போன கதைகள், உங்களுடைய கிழிந்து போன வாழ்க்கை எல்லாவத்தையும் அவரால மாற்ற முடியும். அந்த தேவன நோக்கி நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. தாயின் வயிற்றில் இருக்கும்போதே எங்களை அறிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. த ஃபர்ஸ்ட் ஆண்டவரே பர்த் சர்டிபிகேட்ட நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு வேதத்துல குடுத்தீங்க ஆண்டவரே. இயேசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு வாழ்க்கை கிழிஞ்சு போச்சு, உடைஞ்சு போச்சு. ஐயோ! நான் கலக்கமா இருக்கிறேனே. என்னை யார் தூக்கி விடுவா? என் வாழ்க்கைய யார் மாத்துவா? என் கடன் பிரச்சனையால என் வாழ்க்கை அசிங்கமாயிடுச்சே. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன மதிக்கலையே. எங்க சொந்த பந்தம் மதிக்கலையே என்ன. எனக்கு எனக்கு ஒரு வாய்ஸ்
சாய்ஸே இல்லையே. எனக்கு எனக்கு நான் எங்க போவேன்? எனக்கு ஒரு முகவரி இல்லாத வாழ்க்கை இருக்குதே ஆண்டவரேன்னு புலம்பிட்டு இருக்கிற ஒருத்தருக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே இயேசப்பா பேசட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எப்படியாவது ஆண்டவரே, அவங்க தங்களுடைய வாழ்க்கைய உமக்கு அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க யூ கேன் ரீரைட் த ஸ்டோரி ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே அவங்க சரித்திரத்தை நீங்க எழுத முடியும் ஆண்டவரே. அவங்க வரலாற்றையே நீ மாற்றி போட முடியும் ஆண்டவரே. எஸ் லார்ட், நீங்க செய்யுங்க ஆண்டவரே. இதை நீங்க செய்து கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஒருத்தருக்கும் ஆண்டவரே இது போய் சேரட்டும் ஐயா. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. உடைந்து போன உள்ளங்களுக்கெல்லாம் ஆண்டவரே இது ஆறுதலாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன். வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்காதீங்க. கர்த்தர் உங்க சரித்திரத்தை மாற்றி எழுத முடியும். உங்களுக்கும் ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவை பார்த்தீங்கன்னாக்கா அவர் எல்லா அற்புதங்களையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவுசெய்து. மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ so much.